Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் அண்ட் டிப்ரிசியேஷன்லேருந்து ப்ராப்ளம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் given in your textbook page number 225. ஸோ லைன் பை லைனாக நம்ம ப்ராப்ளமை ரீட் பண்ணிடலாம். See, from the following particulars give the journal entries for 2 years. Journal entries 2 yearsக்கு கேட்டிருக்கிறாங்க. Prepare the missionary account under straight line method. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் மிஷினரிக்கு. தென் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் கொடுத்தாச்சு. மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஆன் 1/1/2016. ப்ரைஸ் ஆஃப் த மிஷின், அதாவது பர்ச்சேசிங் ப்ரைஸு, ஃப்ரைட் சார்ஜஸ், இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறாங்க. லைஃப் ஆஃப் த மிஷின் 5 years கொடுத்தாச்சு. ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ச்சேசிங் ப்ரைஸு, இன்ஸ்டாலேஷன், ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணி 40,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் த மிஷினரி. யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 years, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸோ எவ்ரி திங் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம் இட் செல்ஃப். ஸோ இங்கே ஒன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ப்ராப்ளமில் வந்து இயர் எண்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை, அவங்க கொடுக்கவே இல்லை. நம்ம ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம்லேயுமே நான் சொல்லியிருந்தேன், இந்த இயர் எண்டிங் வந்து அவங்க டேட் கொடுத்துருக்கிறத நம்ம கிவனில் இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே இயர் எண்டிங் கொடுக்கல. அப்போனா நம்ம எப்படி வந்து டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதாவது பர்ச்சேசிங் டேட் ஆஃப் த மிஷின் பார்த்தீங்கன்னா 1/1/2016. ஓகே, ஸோ அப்போ நம்ம இது டிசம்பரில் இந்த அக்கௌண்டிங் பீரியட் முடியுது அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 31st March ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் அந்த இது அப்படி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1/1/2016 அப்படிங்கிறதுனால டிசம்பரில் அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஏன்னா இயர் எண்டிங் டேட்டு அவங்க மென்ஷன் பண்ணாததுனால. அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த டேட் வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது 40,000 வந்துருச்சு. யூஸ்ஃபுல் லைஃப் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ கேல்குலேஷன்ஸ்க்கு போகலாம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். Amount of depreciation, original cost minus scrap value divided by estimated life. இந்த ப்ராப்ளமில் scrap value கொடுக்கல. அப்போ original cost by estimated life 40,000 by 5. So 8 5s are 40, 8,000 rupees. Amount of depreciation is 8,000. இப்போ நம்ம rate of depreciation கண்டுபிடிக்கணும். See the rate of depreciation formula. Amount of depreciation by original cost into 100. So amount of depreciation கண்டுபிடிச்சிட்டோம் 8,000. Original cost வந்து 40,000. அப்போ 8,000 by 40,000 into 100. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறதுனால இதை மறுபடியும் இந்த அமௌண்ட்டு ஒரிஜினல் காஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை 1 by 1 மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சைமல்டேனியஸாக தான் எழுத போகிறீங்க. அதனால் நான் இந்த ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கேன். அதர்வைஸ் நோ நீட். நீங்கள் ஒரு தடவை எழுதும் போதே போதும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 8,000, உங்களுக்கு அதே பேஜிலே 40,000 அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ 80/4. இங்கே வந்து நம்ம 20 கேன்சல் பண்ணிடுவோம், 2 கேன்சல் பண்ணிடுவோம். 80/4 அப்படின்னா 20%. அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 20%. நமக்கு இதில் வந்து பர்சன்டேஜ் கொடுக்காததுனால நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ரேட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம். ஒரிஜினல் காஸ்ட் வந்து 40,000, 40,000ல் 20% போட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 8,000 வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் calculations. Now we are moving to journal entries. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் டேட் வந்து எழுத போகிறோம் 1/1/2016. இங்கே வந்து மிஷினரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அசட் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம், அசட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அசட் டு பேங்க்குன்னு எழுதியிருந்தோம். இங்கே மிஷினரி டு பேங்க். மிஷினரி பர்ச்சேஸ்டு 40,000 rupees. தென் டெப்ரிசியேஷனுக்கு 2 என்ட்ரி, அட்ஜஸ்டிங்கும் ட்ரான்ஸ்ஃபரிங்கும். ஸோ டிசம்பர் 31st இயர் எண்டிங் டேட்டு தான் எப்போயுமே எழுதணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் தான் பிஸ்னஸ் வந்து இந்த டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் டு மிஷினரி அக்கௌண்ட் 8,000 rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு டெப்ரிசியேஷன், திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு depreciation account 8,000 rupees. Same amount of depreciation தான். இங்கே 20% depreciation provided, depreciation transfer to
P&L account அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ஃபஸ்ட் இயருக்கு எழுதியிருக்கோம் 2016ஓடது. இப்போ நம்ம 2017க்கு எழுதணும். ஸோ 2017க்கு 2 என்ட்ரி, December 31 depreciation to machinery, P&L to depreciation, same amount of depreciation தான் 8,000 rupees. ஓகே, see all the 5 journal entries. அங்கே நான் தனித்தனியாக எழுதியிருக்கிறதுனால இங்கே ஒரே பேஜில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன், ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 5 ஜேர்னல் என்ட்ரீஸும் எழுதிட வேண்டியது தான். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரீஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராப்ளமில் மிஷினரி அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரீஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மிஷினரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது நீங்கள் இப்போ இந்த ப்ராப்ளம் ஜேர்னல் என்ட்ரீஸ் வச்சு பண்ணினீங்கனாலே அடுத்த ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட் என்ட்ரி இருக்குது. சி மிஷினரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட்டு போட்டாச்சு. இதுக்கு லெஜரோட ஃபார்மேட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு the date of the purchasing and date of the depreciation, everything is important. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டேட் வந்து இல்லைனாலே மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். டெப்ரிசியேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே டேட்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ 1/1/2016 டு பேங்க் அக்கௌண்ட் 40,000 எழுதிட்டோம். ஸோ அதே இயரில் எண்டிங்கில் December 31 டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன என்ட்ரி எழுதியிருந்தோம்? டெப்ரிசியேஷன் டு மிஷினரி. அப்போ பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 8,000. இதுதான் ஃபஸ்ட் இயர். ஒவ்வொரு இயருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ 2016 ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ 40,000 மைனஸ் 8,000 நமக்கு கேரிடவுன் எவ்வளோ வருது? 32,000. ஓகேவா? ஸோ 2016 ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஜான்வரி டு டிசம்பர். ஸோ ரெண்டு சைடும் டோட்டல் 40,000 எழுதியாச்சு. இப்போ 2017க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதியிருக்கோம். இப்போ 2017 January 1. அப்போ அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த கேரி டவுனை இங்கே ப்ராட் டவுனாக கொண்டுட்டு வரோம். திஸ் சேம் அமௌண்ட் the 32,000 இஸ் ப்ராட் டவுன். நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்காக நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங்காக நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்க்கு 32,000 தான் இப்போ இதனுடைய காஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த இயர் எண்டிங்கில் சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் December 31. ஓகே, அப்போ 32,000ல் 8,000 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் கேரிடவுன் எப்பயுமே நம்ம அந்த எண்டிங் டேட்டு தான் எழுதுவோம். 24,000. 32,000ல் 8,000 மைனஸ் பண்ணோன்னா 24,000. ஸோ போத் சைடு டோட்டல் இஸ் 32,000. இப்போ 2016 2017 ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த கேரிடவுன் இருந்தாலே கம்பல்சரியாக நம்ம ப்ராட் டவுன் எழுதணும். 2018 January 1 இந்த மிஷினரியோட காஸ்ட் எவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறோம்? 24,000. ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த சைடு ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங்க்கு மட்டும் மிஷினரி டு பேங்க்குன்னு எழுத போகிறோம். ஸோ இயர் எண்டிங் வந்து இந்த சைடு பை டெப்ரிசியேஷன். ஸோ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நமக்கு ஜான்வரி இயர் ஓப்பனிங். நம்ம ரைட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு இயர் எண்டிங் டிசம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் தான் எழுத போகிறோம். டெப்ரிசியேஷன் எப்பயுமே இயர் எண்டிங்கில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்தது ஒரு சிம்பிள் ட்ரிக். நீங்கள் லெஃப்ட் சைடு எழுதும்போது இயர் ஓப்பனிங் எப்போ வந்து அக்கௌண்டிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜான்வரினா ஜான்வரி, ஏப்ரல்னா ஏப்ரல். அப்படி தான் லெஃப்ட் சைடு இருக்கும் போது ரைட் சைடு அதே மாதிரி இயர் எண்டிங் டேட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 8,000. தென் rate of depreciation 20%. தென் வந்து நம்ம journal entries அந்த 5 journal entries போட்டுட்டோம். அடுத்து machinery account. So this is the solution for this problem number 7. Thank you.